2025 போயிட்டு 2026 வந்தது கூட தெரியாம நாட்கள் எல்லாம் போயிட்டே இருக்குல்ல. எவ்வளவு ஃபாஸ்டா போகுது. எல்லாருக்கும் விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். அப்புறம் இந்த 2 months கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேங்க. அதனால என்னோட வீடியோஸ் கரெக்டா ப்ராப்பரா என்னால போஸ்ட் பண்ண முடியல. என்ன பிஸின்னு கேட்கலையே, ஒரே கோயில் தாங்க. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா காணிப்பாக்கம் பிள்ளையாரு கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. அது திருப்பதி போற வழியில காணிப்பாக்கம் சித்தி விநாயகர் கோயில், சித்தி விநாயகர் கோயில் ஸ்டார்ட் பண்ணி அலமேலுமங்காபுரம் போயிட்டு அங்கேருந்து மேல திருப்பதி பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பழனி முருகர் கோயில் போயிட்டு அதுக்கப்புறமா ஷிரடி சாய்பாபா போயிட்டு அங்கேருந்து சிவன் இது நாசிக் போயிட்டு அதுக்கப்புறமா சனி சிங்கனார்பூர் போயிட்டு எல்லா கோயிலும் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. கடைசியா மந்திராலயா கூட போயிருக்கேன். சூப்பரா இருந்துச்சுங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கோயில்ல அவங்களோட அந்த இடத்துல போய் அந்த கால் வைக்கிற அந்த பாசிட்டிவ் இருக்கே, ஆஹா சொல்லவே முடியலங்க. புல்லரிக்குது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க ஒரு கோயிலும். மந்திராலயா சரி, ஷிர்டி சரி, அதுவும் நாங்க போன சீசன் வேற இந்த கிறிஸ்துமஸ் டைமா சரியான கூட்டங்க. பழனி எல்லாம் ஐயப்பா ஆளுங்க தான் நிறைய பேரு. ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. அப்படியும் மேனேஜ் பண்ணி இந்த 2 months எப்படி இந்த கோயிலெல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே, இந்த எல்லாம் நான் பார்த்தேன். இந்த எல்லா சாமியோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் அந்த கடவுளை நல்லா வேண்டிக்கிறேன். இந்த 2026 உங்க எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. நான் போயிட்டு வந்த இந்த கோயில் எல்லாருமே நீங்களும் பார்க்கணும்ட்டு சீக்கிரத்துல உங்களுக்கு எல்லா கோயிலுமே 1 by 1 நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேங்க. அதுக்கப்புறம் இந்த 2026 நம்மளுக்கு நல்ல ஸ்வீட்டோட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? வாங்க, அது என்ன ஸ்வீட்டுன்னு பார்க்கலாம். என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோவா பூரி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் சர்க்கரை, 1/2 கப் மேதா வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். 1 கப் ரா மில்க், அப்புறம் 1/2 கப் கோவா, வெறும் கோவா. அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலை கூட சுண்டி கோவா மாதிரி பண்ணிக்கலாம். நான் கோவா போட்டுப்பேன், ஏன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஏலாச்சி, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த கப்பு அளவு எடுத்துக்கோங்க, ஒரே கப்பு. இதில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, அதுக்கப்புறம் பிஞ்ச் சால்ட், இலாச்சி பவுடர் கொஞ்சோண்டு போட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு கலக்கிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த தோசை மாவு பதத்துக்கு வரணும். இதில் வந்துட்டு நான் சுகர் சிரப் பண்ணுறப்போ இதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் இதில் சுகர் சிரப் ஊற்றிப்பேன். தேவைன்னா நீங்கள் வெல்லம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படியே சக்கரை போட்டிங்கன்னா சீக்கிரம் கரையாது. இதை நம்ம ஒரு 1 ஹவருக்கு ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம இந்த சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கோவாக்கு தேவையான மில்க் அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் தேவை. இப்போ நான் எந்த கப் காமிச்சேனோ அதே கப்பில் சுகர் எடுத்துக்கிறேன். 3/4 கப் சுகர் எடுத்துக்கிறேன். அதில் 1/2 கப் வாட்டர், இந்த குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ஸ்டிக்கியாக மெத்தட் இதில் எடுத்துக்கோமோ அதே மாதிரி தான் இது. இது நல்லா கரைஞ்சி அந்த ஸ்டிக்கி மெத்தடில் வர அளவுக்கு இருக்கட்டும். இப்போது இந்த மாதிரி கடாயில் அதே கப் அளவு ஃபுல்லாக 1 கப் பால், இது நல்லா சுண்ட வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கோவா போட்டுக்கிட்டு இலாச்சி போட்டுக்கலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு குழி கரண்டி அளவுக்கு இதில் நான் சிரப் ஊற்றிக்கிறேன். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை கலக்கி இருக்கட்டும்.
இப்போது இது கரெக்டாக பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்கலாம். இது போதும். இதில் கொஞ்சம் இலாச்சி பவுடர் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பால் நல்லா சுண்டி வருது. இதில் நம்ம இந்த கோவாவை போட்டுக்கலாம். ஒரு 100 கிராம் கோவா போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா சுண்டி வர மாதிரி கோவா பதத்துக்கு வர மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பூரி சுட்டதுக்கப்புறமா சுகர் சிரப்பில் போட போகிறோம், அதனால் ரொம்ப திகட்டும். இதில் நம்ம கொஞ்சமாக, இது ஆக்சுவலி பிளெயின் கோவா, இதில் நம்ம கொஞ்சமாக சுகர் போட்டால் போதும், ரொம்ப தேவை இருக்காது. ஒரு 1.5 கரண்டி போட்டால் போதும். போட்டுட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்லா இன்னும் திக்காக வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கோவா வேணாலும் போட்டுக்கோங்க, ரொம்ப இஷ்டம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா கோவா பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டோம்னா கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டு இதில் நம்ம இந்த பூரி முழுகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம இதை ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுக்கலாம். இப்போது நம்ம இந்த பூரி சுட்டுடுச்சு, இதை எடுத்துட்டு கிறிஸ்பியாக எடுத்துகிட்டு இந்த ஜீராவில் போட்டு உடனே இந்த ஜீராவில் போட்டுட்டு எடுத்துட்டோம். நம்மளோட இந்த கோவா பூரி ஜீராவில் எடுத்துகிட்டு முடிச்சிட்டேன். இப்போது இதில் இந்த கோவா தடவிட்டு நான் வந்து இதில் ரொம்ப ஸ்வீட் போட்டுக்கல. டக்குன்னு இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையிலேயே நம்ம கோவா வாங்கிட்டு கூட, ஸ்வீட் கோவா வாங்கிட்டு கூட பண்ணிக்கலாம். இதை இப்படியே ரோல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கோவா பூரி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிடலாமா? Seriously, you must try. அதுவுமே இந்த நியூ இயர் ஸ்பெஷலா திகட்டவே இல்லைங்க. ஏன்னா நான் கோவால கம்மியா ஸ்வீட் போட்டுட்டேன் இல்லையா, மேல இந்த ஜீரா பாக்கு கரெக்டா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். நம்மளுக்கு ஈஸியா பண்ணிக்கலாங்க, ஒண்ணுமே தெரியாது நம்மளுக்கு. அது கோதுமை மாவு தான், மைதா மாவு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த கோவா பூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பூரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. சிரிஸ் பைட்ஸ் சேனல்ல போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அகைன் ஹாப்பி நியூ இயர்.